இது வந்து 6th நியூ புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து 3வது வீடியோ. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். துணி துவைக்கிற எந்திரத்தின் மூலமாக வந்து ஈரம் நிறைந்த துணிகள்லேருந்து வந்து நீரை வந்து வெளியேற்றி அதை உலர்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறைக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து மைய விலக்கல் முறை. மைய விலக்கல் முறை மூலமாக தான் வந்து துணி துவைக்கிற எந்திரத்தில் துணி துவைக்கிற மிஷினில் வந்து நீரானது அந்த துணியை விட்டு வெளியேறுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நிறைய சயின்ஸ் வீடியோ, மேக்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ் தான். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நல்லா வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உமியை வந்து எப்படி பிரித்து எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு தானியத்தை வந்து சுற்றி இருக்கிற வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த பாதுகாப்பான உரைக்கு பேர் தான் வந்து உமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நெல் அப்படின்னா வந்து நெல்லை சுற்றி வந்து அதுக்கு பாதுகாப்பான உரை இருக்கும்ல, அதுக்கு பேர் வந்து உமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உமியானது எதுக்கு பயன்படுது அப்படின்னா வந்து கட்டுமான பொருளாகவோ, உரமாகவோ, மின்காப்பு பொருளாகவோ, எரிபொருளாகவோ பயன்படுது. உமி எதோட பயன்படுது அப்படின்றத பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தூற்றுதல் அப்படின்னா வந்து ஒவ்வொரு தானியங்கள்லேருந்து அதோட உமியை எடுக்கிறதுக்கு வந்து இந்த தூற்றுதல் முறை பயன்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கையால் தெரிந்து எடுத்தல் அப்படின்னா வந்து ஒரு நிறைய வந்து பழம்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த பழத்துலேருந்து கெட்டுப்போன பழத்தை வந்து கையாலே நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி தானியங்கள் நம்ம அரிசியில் வந்து கல் பார்ப்போம்ல, அதையும் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. காந்த பிரிப்பு முறை மூலமாக வந்து காந்தத்தன்மை உள்ள பொருட்களையும் காந்தத்தன்மை இல்லாத பொருட்களையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பிரிக்க முடியும். காந்தத்தை வச்சு வந்து காந்தத்தில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து காந்தத்தன்மை உள்ள பொருள் அப்படின்னு வந்து தனித்தனியாக வந்து ரெண்டையும் பிரிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து படிய வைத்தல் முறை ஒவ்வொன்றுக்கும் வந்து கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி படிங்க. இதுனா இது அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்ல. அதுக்காக வந்து கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து கலங்கலான நீர்லேருந்து சேர பிரிக்கிறது, கலங்கலான நீர்லேருந்து நுண்ணிய களிமண் துகள்களெல்லாம் வந்து பிரிக்கிறதுக்கெலாம் வந்து இந்த முறை பயன்படும். ஃபஸ்ட்டு வந்து படிய வைப்போம். அந்த படிய வச்சதுலேருந்து வந்து தெளிய வைத்து இருத்தல் முறை பண்ணுவோம். கடைசியாக வந்து வடிகட்டுதல் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எந்த முறை? ஃபஸ்ட்டு படிய வைத்தல், அப்புறம் தெளிய வைத்து இருத்தல், அதுக்கப்புறம் அந்த தெளிய வச்ச நேரம் வந்து வடிகட்டி வந்து அதை பிரித்து எடுப்போம். இப்போ நீரையும் கரையாத மண், தூசி, மணல் இதெல்லாம் வந்து அதிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த முறையானது பயன்படும். படிய வைத்தல் முறை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கலவையில் இருக்கிற களிமண், மணல் அந்த மாதிரி வந்து கரையாத பொருட்களை வந்து வடிதால் பயன்படுத்தி பிரித்து எடுக்கிற முறைக்கு தான் வந்து வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிகட்டுதல் முறை மூலமாக வந்து கனமான பொருட்களை வந்து நீர்லேருந்து வந்து நம்ம பிரித்து எடுப்போம். அதுக்கு தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதில் நினைவில் கொள்குவோம்ல பாருங்கள். நிறை உடையதும் இடத்தை அடைத்துக் கொள்வதுமாகிய பொருட்களை பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிறை உடையதும் இடத்த வந்து அதிகமாக அடைச்சிக்கிற பொருட்களுக்கு பேர் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து பருப்பொருட்களுமே வந்து எதால் ஆனது அப்படின்னு கேட்பாங்க. மிக சிறிய துகள்களால் ஆனதுக்கு பேர் தான் வந்து பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு தூய பொருள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தூய பொருள் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமமோ அல்லது சேர்மத்தை பேர் தான் வந்து நமக்கு தூய பொருள். தூய பொருள்னால் என்ன? அதில் வந்து வேறு எதுவுமே கலக்காமல் ஒரே மாதிரியான தனிமமோ அல்லது ஒரே மாதிரியான சேர்மமோ இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து தூய பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல கையால் தெரிந்தெடுத்தல், தூற்றுதல், அதுக்கு பற்றி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள் ஆர்ஓ அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா வந்து எதிர் சவ்வூடு பரவல் அப்படின்ற முறையை தான் வந்து நம்ம ஆர்ஓ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்ல, கெட்ட தண்ணியில் வந்து நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணியை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு, அதாவது புற ஊதா கதிர்களை அழிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஆர்ஓ வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர் சவ்வூடு பரவல் இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நீரில் இருக்கிற மாசுக்களை வந்து பிரித்து அந்த நீரை வந்து நமக்கு சுத்தமான நீராக தர்றதுக்கு வந்து இந்த ஆர்ஓ வந்து யூஸ் ஆகுது. ஆர்ஓ அப்படின்னா வந்து எதிர் சவ்வூடு பரவல் முறை வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து நமக்கு முடியுது. அடுத்த லெசனில் வந்து அடுத்தடுத்து இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.